தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 5:12 வாசிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரகாசிக்கிற வாழ்க்கை. ஆந்திர மாநிலத்தில் நடந்த பெரும் ரயில்வே விபத்து ஒன்றில் அநேகர் உயிரிழந்தனர். விபத்தின் காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அநேக சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. கடைசியாக இருப்பு பாதையை மாற்றி விலக்கு காட்டும் நபர் விசாரிக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய உண்மை வெளிவந்தது. அவர் கூறியதாவது, கடும் மழையின் காரணமாக இருப்பு பாதை பெரிய சேதம் அடைந்திருந்தது. சிகப்பு விளக்கை பொருத்தி வைத்துவிட்டு ரயிலின் வருகைக்காக காத்திருந்தேன். ரயிலின் வருவதற்கு அதிக நேரம் இருந்ததால் சற்று கண் அயர்ந்து நித்திரை செய்தேன். திடீரென ரயில் சத்தம் கேட்டது. உடனே நான் எழுந்து விளக்கை தூக்கி பிடித்தேன். ஆனால் நிற்காமல் வேகமாக சென்றபடியால் விபத்துக்குள்ளானது. உடனே நான் ஓடி குற்றூராய் கிடந்த ரயில் ஓட்டுநரை பார்த்து, விளக்கை காட்டின பின் ஏன் ரயிலை ஓட்டி சென்றீர் என்றேன். ஆனால் அவரோ நான் சிவப்பு விளக்கு ஏதும் பார்க்கவில்லை என்று கூறினார். நான் மீண்டும் ஓடி என் விளக்கை பார்த்தேன். அப்போதுதான் நான் காட்டிய விளக்கின் தீபம் இல்லாமல் இருந்தது என்பதை புரிந்து, சிவப்பு விளக்கிலிருந்து வெளிச்சம் வராமல் இருந்ததால் நான் விபத்துக்கு காரணம் என்று தெரிந்தது. இந்த இருள் சூழ்ந்த உலகில் தேவன் நம்மை வெளிச்சம் தரத்தக்கதாக வைத்திருக்கிறார். நாம் வெறும் விளக்குகளாக இல்லாமல் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை காண்கின்ற மற்றவர்கள் சத்திய சுவிசேஷத்தின் பாதையை கண்டு கொள்ளத்தக்கதாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற ஊழியம் செய்து வந்த காலத்தில் ஒரு சமயம் அவருடைய உடைமைகள் யாவும் திருடப்பட்டன. அவனிடமிருந்து மருத்துவ பெட்டியும் காணாமல் போய்விட்டது. கடுமையான நோயான மஞ்சள் காய்ச்சல் தாக்கியது. படுத்த படுக்கையானார். அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் அவரை தேடி கண்டுபிடிக்க ஹென்றி ஸ்டான்லி என்னும் நாத்திகர் புறப்பட்டார். ஆப்பிரிக்க நாடுகளில் அவரை கண்டுபிடித்து மருந்து கொடுத்து அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். 3 மாதத்துக்கு பிறகு தாய்நாடு திரும்பும்போது நாத்திகன் ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக திரும்பினார். லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையில் அவர் கண்ட வெளிச்சம் அவரை மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருந்தால் அனைவரை மாற்றலாம் அல்லவா? எனவே சிந்தித்து பாருங்கள். அந்த பிரகாசிக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார். அந்த வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்காக பிரகாசிக்க செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.